லார்ட். பிரைஸ் தி லார்ட். டே 6. அன்பே கடவுள். 1 யோவான் 4வது அதிகாரம் 7வது வசனம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்புக்கு உதாரணமே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா அவரை காட்டி கொடுப்பார் அப்படின்னு யூதாஸ் அறிஞ்சும் அவர் என்ன பண்ணாருன்னா முடிவு புரிந்தும் அன்பு கூர்ந்தார். பேதுரு மறுதலிப்பார்னு தெரியும், முடிவு புரியந்தமும் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் சொன்னாரு, என்னோட கூட அப்பம் புசிக்கிறவன் அவன் என் மேல் தன் குதிகாலை தூக்குவான்னு. அவர் அறிஞ்சிருந்தும் முடிவு பரியந்தமும் அவர் அன்பு கூர்ந்தார். யூதாஸ் காட்டி கொடுக்க வரும்போது கூட அவர் என்ன சொன்னாருன்னா, சிநேகிதனே, முத்தத்தினால என்ன நீ காட்டி கொடுக்குறேன்னாரு. அப்ப கூட ஆனா லூக்கா தான் போட்டிருப்பாரு, துரோகின்னு போட்டிருப்பாரு. அந்த 4 சுவிசேஷத்துல ஒவ்வொருத்தங்களும் ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து வந்தது, சிநேகிதனே, நீ என்னை முத்தத்தினால காட்டி கொடுக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்ப இயேசு கிறிஸ்துடைய இருதயத்துல யூதாஸ் கிட்டயும் உண்மையான அன்பு அவருக்கு இருந்தது. ஆனா அந்த அன்பு கிட்ட யூதாஸ் திரும்பி வரல. அதான் யோவான் 13வது அதிகாரம் 34, 35 வசனம் இப்படியா சொல்லுது. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்ற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு வசனம் போட்டிருக்குது. 35ல ஆண்டவர் சொல்வாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று உலகம் அறியும் போட்டிருக்கு. நாமும் நம் சத்துருக்களையும் சிநேகிப்போம், அன்பு கூறவும், அன்புல பூர்ணப்படுவோம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். நம் இருதயத்துக்குள் இயேசு கிறிஸ்துவோட நிறைவான அன்பு வரும்போது ஒரு மேல் வச்சிருக்க அந்த குறைகள் காணாம போயிடும். ஏன்னா அந்த அன்புக்கு சகலத்தையும் மன்னிக்கும் அன்பு, சகலத்தையும் சகிக்கும் அன்பு, தன்னை புகழாது, ஒருவரில் ஒருவர் ஊக்கமா அன்பு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 46, 47, 48 பிதாவின் அன்பை பத்தி சொல்லியிருக்கிறது. நீங்க உங்களை சிநேகிக்கிறவரை நீங்கள் சிநேகிப்பீரானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்களை சகோதரி மட்டும் நீங்கள் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷத்தை செய்கிறது என்ன? அப்படி ஆயக்காரும் அப்படியே செய்கிறார்களவா? நம்ம பரலோகத்திற்கு பிதா பூர்ண சர்க்குணனா இருக்கிறது போல நாமும் பூர்ண சர்க்குணனா இருப்போம். நாம் ஜெபம் செய்வோம். அன்பே இயேசப்பா, இந்த வசனத்தின்படியே நாங்கள் ஒருவரில் ஒருவர் ஊக்கமாக அன்பு கூற எங்களுக்கு